ஸோ ஃபேட் லாஸ்க்கும், வெயிட் லாஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் எல்லாருமே வந்துட்டு வெயிட் லாஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்களே ஒழிஞ்சு, ஃபேட் லாஸ் வந்துட்டு நடக்கிறத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, எது நம்ம கரெக்ட்டான அ ஒரு விஷயங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து கடகடன்னு குறையணும். அடுத்து வந்து அதுல வந்துட்டு வாட்டர் லாஸ் நெறையா இருக்கும். மசில் லாஸ் வந்துட்டு நெறையா இருக்கும். அது வந்து எப்பயுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸா இருக்காது. அண்ட் நீங்க குறைச்ச வெயிட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இதுதான் வெயிட் லாஸ். ஆனா ஃபேட் லாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க ஃபேட் லாஸ் பண்றப்போ உங்க பாடியில இருக்கிற ஷேப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெட்யூஸ் ஆகும் சரிங்களா? வெயிட் மாரி கடகடன்னுலாம் குறையாது. ஃபேட் ரெட்யூஸ் ஸ்லோலி தான். அதே மாதிரி உங்களுக்கு இங்க மசில் லாஸ் நடக்காது. மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி ஹெல்த் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டர் ஹெல்த் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சஸ்டெய்னபிள் ப்ராக்ரஸா இருக்கும். அதாவது விட்டதும் வெயிட் ஏறாம, உங்களுக்கு அது மெதுவா நீங்க குறைக்கிற ப்ராசஸ்ல அந்த ஃபேட் குறைக்கிற ப்ராசஸ் எப்படி வந்துட்டு நீங்க ஷேப் எடுத்தீங்களோ, எப்படி வந்து வெயிட்ட குறைச்சீங்களோ, ஃபேட்ட குறைச்சீங்களோ, அது அப்படியே இருக்கிறோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டா நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா, ஃபேட் லாஸோட சேர்ந்து மசில் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் உங்களோட அ ஒரு வெயிட் லாஸ் கோல்ன்னு வச்சுக்காம, நீங்க வந்துட்டு ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைங்க. ஸோ நீங்க ஃபேட் லாஸ வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி கம்போஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும். ஸ்ட்ரென்த் வைஸ் வந்துட்டு நீங்க ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரென்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. வீக்கா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது வந்து ஷார்ட் டெர்ம் ரிசல்ட்ஸ் கிடையாது. லாங் டெர்ம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இது. அண்ட் கான்ஃபிடென்ட்டும் அதிகமா இருக்கும். விட்டா குறைஞ்சிரும், விட்டா கூடிரும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பயத்திலேயே நீங்க ஆப்பரேட் ஆயிட்டே இருக்க தேவையில்ல. ஸோ அதனால வெயிட்ட வந்துட்டு பார்க்கிறத விட்டுட்டு, ஃபேட் வந்து குறையுதா இல்லையாங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ ஃபேட் லாஸ்க்கும், வெயிட் லாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க. வெயிட் லாஸ்ங்கிறது வேற, ஃபேட் லாஸ்ங்கிறது வேற. ஃபேட் லாஸ் பண்ணி வெயிட்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா, அது ஒரு ஹெல்தி வெயிட் லாஸா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். சாரி. ஃபேட் லாஸ் பண்ணணும்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அது எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத நீங்க கத்துக்கிட்டு பண்ணணும். ஒரு கைடன்ஸோட பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.